subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜய் பேசுகிறேன். சில நேரம் என்னோடய வீடியோக்களில் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சில படங்களை சொல்வேன். எனக்கு எப்பயுமே மோட்டிவேஷனல் படங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடைசியாக வந்ததில் சூரரை போட்டு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண படம் நண்பர்களே. நம்மள தமிழர்கள் நிறைய கற்றுக்க வேண்டிய டேர்ம்ஸ் இருக்குது. க்ரௌட் ஃபண்டிங்னா என்ன, ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னா என்ன, இவ்வளோ ஒரு அழகாக வீசின்ற ஒரு வார்த்தையை அந்த படம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அமேசிங் ரேட். என்ன சொல்கிறது, சுதா கோங்குரா இறுதி சுற்று படமாக இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷன் ஃபில்ம், பியூட்டிஃபுல் ஃபில்ம். அது அடுத்தது இந்த சூரரை போட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு டெக்கானுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லும் போது கேப்டன் கோபிநாத்தோட நிறைய பேருக்கு டெக்கான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளைட்டாக இருக்கும். அப்போல்லாம் வந்து நான் கார்ப்பரேட்டில் இருந்தேன். அப்போ வந்து ஃபஸ்ட் நான் வந்து பெங்களூர் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஏர் டெக்கானில். பட் அப்போ வந்து எவ்வளோ அஃபோர்டபுளாக கொடுக்குறாங்க நான் நிறைய யோசிச்சிருக்கேன். அப்போ ஒரு பெரிய கனவு இருக்கும். ஜெட் ஏர்வேஸ் தான் எனக்கு பிடிக்கும், ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ளைட்டாக இருக்கும், அது ஒரு கெத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் கிங்ஃபிஷ் எல்லாம் இருந்தது. இருந்தாலும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் வந்து ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வச்ச ஏர்லைன்ஸ் அப்படின்னா டெக்கான் தான். கோபிநாத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ஹைதராபாத்லேருந்து ஒரு 4 ஆட்டோ டிரைவர்கள் கிளம்பி மெட்ராஸ் வந்துட்டு திரும்பி பஸ்ஸை பிடிச்சி போனாங்க. அவங்கள நான் வழியில் சந்தித்தேன். அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு ரொம்ப அதாவது காசு சேர்த்து வச்சு அவங்க வந்திருந்தாங்க. அதில் என்ன ஒரு காமெடி அப்படின்னா, மெட்ராஸில் யாரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அதில் அவங்க சொன்ன ஒரு செலிப்ரிட்டி பேரை சொன்னாங்க. அது அதை நான் சொல்ல விரும்பலை. பட் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ நிறைய பேருக்கு ஒரு கனவு இருக்குது ஃப்ளை பண்ணணுன்னு சொல்லிட்டு. அந்த கனவை நிறைவேற்றி வைத்த அந்த கேப்டன் கோபிநாத்தோட ஸ்டோரியை நான் பார்க்கும்போது சூர்யா அமேசிங். ஆக்சுவலாக உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு நடிப்பை நான் வந்து நிறைய படங்கள் சூர்யாவை பற்றி சொல்கிறாங்க. பட் சூரரை போட்டு வேறு லெவல். ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த படம் பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கும் அதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏமாற்றங்கள், எத்தனை வழிகள், கூட இருக்கவன் என்ன மாதிரி ஒரு கேம் பிளானு, கூடயே ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட எல்லா பிளானும் சொல்லி முடித்த பின்னாடி அவன் வந்து இன்னொருத்தனோட கைக்கூலியாக இருப்பான். எவ்வளோ கார்ப்பரேட் துரோகங்களை தோலுரிச்சு காட்டின படம் இது பாருங்கள். நிறைய இருக்குது. அந்த படத்தை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதுவே நான் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கணும்னு நினச்சேன். பட் அந்த படம் வந்து சூப்பர் ஹிட். அடுத்து அதே வரிசையில் இப்போ நான் பார்த்த படம், ரீசெண்டாக பார்த்த படம், நீங்களாம் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னா கமலி ஃப்ரம் நடுக்காவேரி. அமேசிங் ஃபில்ம், எல்லாரும் பார்க்கணும். இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருக்குது. மிக்ஸ்டு பிளண்டட் அப்படின்னு சொல்லுவேன் நான். பிளண்டு வந்து செம. இது வந்து ஆனந்தியோட நடிப்பு. இந்த பொண்ணு ஏன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போச்சுன்னே தெரில, அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துருக்கு படத்தில். அது வந்து கமலியாகவே வாழ்ந்துருக்கு. கமலின்ற பேருக்கே மிக அழகான அர்த்தம் இருக்குது. ரைட்டா? இந்த படம் வந்து ஒரு டார்கெட், ஒரு ஆம்பிஷனை நோக்கி ஒரு கிளம்புற ஒரு பொண்ணோட ஸ்டோரி தான் அது. நமக்கு எல்லாருமே ஆம்பிஷன் இருக்குது, ஆனால் மிகப்பெரிய இலக்கா வைக்கிறோமா அப்படின்னு இருக்கும். அதில் ஒரு மிக அழகான விஷயம் இருக்குது. எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்காத, நீ என்ன பண்ண போகிறன்னு பாரு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர் சொல்லிடுவார். அதுதான் சொல்கிறேன் நண்பர்களே, மென்டார் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. ஒரு மனுஷியோட கனவை தூண்டுறது, அதிகப்படுத்துறது, அச்சீவ் பண்ண வைக்கிறது ஒரு மென்டார் தானே. எவ்வளோ சிம்பிளாக கொண்டு போவார். அந்த பொண்ணோட குழந்தைத்தனம், அந்த ஊரோட என்விரான்மெண்ட்டு, ஒரு அப்பா பொண்ணோட பாசம், ஒரு வீட்டில் நடக்கிற விஷயங்கள், ஒரு அண்ணன் தங்கச்சி, அம்மா பொண்ணு, ஒரு பாட்டினா த ரியல் லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவை விட த பெஸ்ட் லவ்னா பாட்டி தான். பாட்டினாலே அன்பு தான். அந்த குடும்ப சூழல்கள் கூட மிக அழகாக அந்த படம் சொல்லுது. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டு ஒரு டார்கெட்டை நோக்கி போகிறா, அதை அச்சீவ் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஒரு செட்பேக் நடக்குது, அதுக்கு திரும்பி வரா. நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் ஆரம்பிப்போம், ஒரு டாஸ்க் ஆரம்பிப்போம், நம்ம கிளம்பி நேரம் வந்துடுவோம். வரும்போது அங்கே நடக்கிற நிகழ்வுகள் நம்மளை எத்தனை பேர் என்ன விஷயங்களாக யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய ரோல் மாடலாக, இன்ஸ்பிரேஷனாக நம்ம மாறணும் அப்படின்னா நம்மளை நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் ரோல் மாடலாக மாறணும் அப்படின்னா நாம் நம்மளோட செயலில் 100% பண்ணணும். பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பி வரும்போது வீட்டுக்கு தோத்தோடி போகிற ஒரு பொண்ணு திரும்பி வந்துட்டா. அதுக்கப்புறம் ஒரு யோசனை வந்து அங்கே நடக்கிற நிகழ்வுகள் வந்து மீட்டெடுக்குது. அவளை மக்கள் கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போகிறா. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது.
த ரியல் கமலியோட செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள், ஒரு காம்படிஷனில் எப்படி வின் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்குற விஷயம் அதை கொண்டு போகிறாங்க. நிறைய படங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு சாக்கர் கேமாக இருக்கட்டும், ஒரு கபடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷன் வரும்போது ஒரே ஒரு இந்த கான்டெஸ்ட்டை வச்சு மோட்டிவேட் பண்ண முடியுமா, நம்மளை வந்து இந்த சீட்டோட விளிம்புக்கு உட்கார வைக்க முடியுமா அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அமேசிங்கான விஷயம் இது. இந்த படம் எல்லாரும் கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும். என்ன விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்குது, குழந்தைங்களுக்கு இந்த படத்தை கொண்டு போய் காட்டுங்க. இந்த ஒரு விஷயம், அந்த டீனேஜ் குழந்தைங்க நிறைய கேள்விகள் எனக்கு வரும். டீனேஜ் குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும். நிறைய அம்மாக்கள் அப்பாக்கள் எனக்கு பேசியிருக்காங்க. அந்த குழந்தை வந்து ஒரு அஃபேரில் கிரியேட் ஆகுது, ஒரு லவ்வில் இருக்குது, அதுக்கு என்ன தெரியும் விஷயம், அப்படி குழந்தைய நான் பார்க்குறேன். அந்த போது அப்போ நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி டைவர்ஷன் இது இயல்பு, ஹார்மோன் ப்ராப்ளம், அது ஹார்மோனுடைய நெசசிட்டி, அது ப்ராப்ளம் கூட சொல்ல முடியாது. அப்போ அதை தெளிவுபடுத்துறதுக்கான விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுதான் மெயினாக. அந்த படத்தை கூட்டி போய் காட்டுங்க. எங்கே ஒரு டைலூஷன் நடக்குது, டைவர்ஷன் நடக்குது, அப்ப திரும்ப எப்படி ஒரு வேவ் லென்த்ல வர, ஒரு ஃப்ரீக்வன்சில வரலாம் அப்படின்னு இந்த படம் சொல்லுது. எந்த லெவல்ல நம்ம இருந்தாலும் சரி, எந்த லெவல்ல நம்மள குழந்தைகள் நாளைக்கு எல்லாருமே நம்மளும் அந்த மாதிரி தான் இருந்து வந்துருக்கோம். அந்த ஏஜ்ல நாமளும் அதுதான் பண்ணியிருக்கோம். நம்ம குழந்தைகள் பண்ணும்போது நம்மள ஏத்துக்க முடியல, நம்ம குழந்தைகளுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய ஆம்பிஷனை காட்டிட்டு இருக்கோம். அதை நோக்கி அவங்க போகும்போது இந்த மாதிரி டைவர்ஷன் வரும்போது அதை மீட்டெடுத்து சரியான பாதையில் நம்ம குழந்தைகளை கொண்டு வரதுக்கு இந்த படம் மிக மிக உதவும். அதனால இந்த படத்தை கூட்டிட்டு போங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் அப்பா அம்மாவோட போங்க. சரி, அப்பா அம்மா கூட்டிகிட்டு போங்க. வந்து யார் இந்த வீடியோவை கேட்குறீங்களோ, ஒரு டீனேஜில் இருக்கவங்களுக்கு கட்டாயம் இந்த படம் தேவை. சரியா? ஒரு டைலூஷனை உடச்சி நினச்ச டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது எப்படி, லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணுறது, அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், ரியாக்ஷன், ஆக்டிங்கே கிடையாது இந்த படத்தில். மிக இயல்பாக இருக்கும். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நான் படத்தை ரிவ்யூ பண்ணலை, ஆனால் இந்த படத்தை எல்லாரும் பாருங்கன்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். எது நல்லதோ அதை நம்ம எடுத்துப்போம், நல்லதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். மெயினாக இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், நடிகைகள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், நான் உண்மையிலுமே பாராட்டுதலை தெரிவிக்கிறேன். ராஜசேகர் இந்த டைரக்டர் வந்து அமேசிங்காக பண்ணியிருக்காரு. அந்த படம் பார்க்கும்போது நான் ஸ்கூலில் இருந்த ஞாபகங்கள்லாம் வருது. ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி, நம்ம ஒரு ஆம்பிஷனை நோக்கி போகும்போது இதை முடியும்னு சொல்கிறாரு. உன்னால் முடியும், எத்தனை தடைகள் வந்தாலும் என்ன ஒரு டார்கெட்டை நீ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கியோ அதை உன்னால் உடைக்க முடியும், அதை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. யாரெல்லாம் மெயினாக சொல்கிறேன், யாரெல்லாம் ஒரு டார்கெட்டை நோக்கி ஓடுறீங்களோ, யாரெல்லாம் ஒரு எக்ஸாமில் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு முன்னாடி ஒரு டஃபஸ்ட் டாஸ்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் அதை உடைச்சி ஜெயிக்கணுன்றதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் ஃபிலிம் சொல்ல முடியாது. அந்த வெறும் டார்கெட்டு மோட்டிவேஷன் மட்டும் கொண்டு போகாமல் ஒரு டீனேஜ் பொண்ணோட மைண்ட்லேருந்து சொல்லும் போது வேற மாதிரி இருக்கு. அது நாமளும் இந்த மாதிரி டைலூஷனை கடந்து வந்திருக்கோம். அதெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கிறதுன்றத படம் சொல்லுது. இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படம் வந்து எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த டீமுக்கு நான் வந்து என்னோட பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். எல்லாரும் இந்த ஃபேமிலியோட நண்பர்களோட போய் இந்த படத்தை பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும், நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். See you on top. Subscribe now and press the bell icon. Never miss an update.